ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்கு வாழைக்கருவாடு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முள் எல்லாமே இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே இது மாதிரி சைடில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் சைடில் உங்களுக்கு அழுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே கருப்பாக இருக்க அழுக்கெல்லாமே எடுத்துடுங்க. ஒரு சில கருவாடில் இது மாதிரி இருக்கும், இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் ஃபுல்லாக இருக்குது, இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு சுடு தண்ணி வச்சுக்கலாம். சுடு தண்ணி நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஊற்றிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க வெள்ளையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கருவாடு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் இல்லை 1.25 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கவுச்சி வடை இல்லாமல் இருக்கும். உப்பு கருவாடுன்றதால ஆல்ரெடி நம்ம உப்பு இருக்கும் அதில், அதனால் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் வெறும் எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் எண்ணெய் மட்டும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கருவாடு நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி கருவாடு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இதை மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மசாலா படுற அளவுக்கு இதை மாதிரி நல்லா ஃபுல்லாக மசாலா தடவிக்கோங்க. எல்லா கருவாடையும் இதை மாதிரி நல்லா மசாலா தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே கருவாடு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க, மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்கு வாழைக்கருவாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா மசாலையும் இது மாதிரி கருவாடில் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா கருவாடும் இது மாதிரி மசாலா தடவி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கருவாடு வைக்கும்போது எல்லா கருவாடுலேயும் எண்ணெய் வரும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கருவாடை இதில் போட்டுடலாம். இதை மாதிரி ஒரு பீஸாக இதில் மாதிரி எண்ணெய் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இதை மாதிரி எண்ணெயிலே நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கருவாடு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். சாம்பார் ரைஸுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், எல்லா கருவாடுமே போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆனோன்னே திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இதை மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே இதை மாதிரி திருப்பி விட்டுட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் விட்டுருங்க. கருவாடு உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போது ஆயில் தேவைன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு கருவாடு நல்லா இதை மாதிரி சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.